REVA'S நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் வுட் ஸ்லைஸ் பெயிண்டிங் கிட்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்புக்கு ஷாப்பிங் போயிருந்தப்போ நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 5 ரியால். இப்போ இந்த கவரை நம்ம பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிறத நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கவர் வந்து பின் பண்ணியிருந்தாங்க, அதை பிரிச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸ்டாண்ட் வந்து கேன்வாஸ் போர்டெலாம் வச்சுட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கிற ஸ்டாண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வுட் ஸ்லைஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது கூடவே ஒரு 4 கலரில் பெயிண்ட் இருந்துச்சு. நம்ம ஊரில் டெம்பரா பெயிண்ட் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த வுட் ஸ்லைஸில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் கிளாத்தோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ வச்சு இதை நல்லா தொடச்சிருங்க. ஏன்னா இதில் வந்து சின்ன சின்னதாக டஸ்ட் இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம 2 சைட்லேயும் பெயிண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். அவங்க கொடுத்துருந்ததில் ஒயிட் கலர் இல்லை, அதனால் என்கிட்ட இருந்த ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லைட் ப்ளூ கலரில் நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட இது பார்க்குறதுக்கு வந்து சாக் பெயிண்ட் கலரில் இருக்கும். டார்க் ப்ளூ கலரில் அப்படியே கலர் பண்ணுறதை விட ஒயிட் கலந்து கலர் பண்ணும்போது இது வந்து நம்ம லெட்டர்ஸ்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து உள்பக்கம் மட்டும் லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அவுட் சைடில் வந்து பிங்க் கலர் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் வந்து பிங்க் கலர் நம்மக்கிட்ட இல்லை இல்லையா, அதனால் வந்து அவங்க கொடுத்துருந்த ரெட் கலர்லேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு இது கூடவே நான் என்கிட்ட இருந்த ஒயிட் கலர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேபி பிங்க் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை எடுத்து அவுட் சைடில் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து இந்த பெயிண்ட் பண்ணது ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பென்சில் அல்லது மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அக்ரலிக் பெயிண்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு மேலேயே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி மேக் டுடே அமேசிங் அப்படின்னு எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ஹார்ட் மாதிரி வரைஞ்சிட்டு மறுபடியும் சிடி மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் சைட்லேயும் பெயிண்ட் பண்ணலாம். இல்லை ஒரு சைடில் மட்டும் பெயிண்ட் பண்ணுறது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சைடில் மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடலாம். நான் வந்து 2 சைடுமே பெயிண்ட் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ட்ரை ஆகிறதுக்காக கொஞ்ச நேரம் இந்த ஸ்டாண்டில் நான் அப்படி வச்சுக்கிறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த பெயிண்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் பண்ண போகிறேன். அதில் வந்து எதுவும் எழுத போகிறது கிடையாது. இப்போ வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கிற அக்ரலிக் பெயிண்ட் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ப்ளூ கலர்லேயே லேயராக வர மாதிரி நான் வந்து பெயிண்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இது வந்து சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் தான் இது. இது வந்து பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்த ஒரு இமேஜ் தான் நான் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு டார்க் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதில் வந்துட்டு ஒயிட் அல்லது எல்லோ அல்லது கோல்டன் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ வந்து ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டை கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு இன்னொரு ப்ரெஷ்ஷால் டேப் பண்ணிக்கிறேன். இது வந்து சின்ன சின்னதாக ஸ்டார்ஸ் மாதிரி விழுந்திருக்கும். இப்போ வந்துட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த பெயிண்ட்லேருந்து ப்ளூ கலர் எடுத்து ஒயிட் கலரோட கலந்துட்டு லைட் ப்ளூ கலர் ரெடி பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி லேயராக வரைஞ்சி விட்டுக்கிறேன். இது இப்படி தான் வரையணுன்ட்டு இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கைக்கு வரதான் வரையலாம். இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கல இந்த சைடில் வந்துட்டு ஒயிட் கலர் கலக்காமல் அப்படியே டேரெக்டாக அந்த பெயிண்ட் எடுத்து நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஒரு லேயர் இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அக்ரலிக் பெயிண்ட் ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒயிட் கலரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த லேயர் வரைஞ்சிருக்கேன். இப்போ ஆப்போசிட்டில் வரைகிறதுக்காக கொஞ்சமாக க்ரீன் கலர் அது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரியே வேறு ப்ளூ கலர் லேயராக இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம பெயிண்ட் பண்ணாமல் இருந்தோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு இந்த கோல்டன் கலரை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் இந்த கோல்டன் கலர் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக லைன் மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்த இமேஜ் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அவங்க வரைஞ்ச அளவுக்கு நம்மளால் வரைய முடியலனாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 2 சைடுமே பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த 2ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.